உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, கொத்தூஸ்களா திமுகவுடைய கொத்தடிமைகளா கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கங்க. நீங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்தது கைக்கு வந்தது சமூக வலைத்தளங்களை எழுதாதீங்க. உரிமை வார்த்தைகளை போட்டு எழுதாதீங்க, ஆபாச வார்த்தைகளை போட்டு எழுதாதீங்க. ஏன்னா திமுகவுடைய தலைமை உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்க போயிருவாங்க. ஆனா பாதிக்கப்பட போறது யாருன்னு பார்த்தோம்னா அது நீங்க தான். ஏன்னா இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நீங்களா எம்மாத்தரம் அப்படின்றத இந்த இணையதளத்துல களமாடுகின்ற இணையதள ஊப்பிகள் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கங்க. இன்றைய தினத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தாவேக அரசாங்கத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சோ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்? உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைமையில இருக்கின்ற ஆட்கள் குற்றம் சாட்டுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி இது பழிவாங்கும் நடவடிக்கை, உண்மையாவே இது பழிவாங்கும் நடவடிக்கை தானா? உள்ளபடியே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு, இது போன்று பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது, இந்த செய்தியை பார்த்தோன்னே சமூக வலைத்தளங்கள்ல சில பல தரவுகளை தேடி பார்த்தேன். அப்படி என்னதான்பா பேசியிருக்காரு திரு ஜோசப் விஜய் அவர்களை, நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை அப்படி என்னதான் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி அதனுடைய வீடியோ காட்சிகளையும் கூட நான் எடுத்து தேடி பார்த்தேன். ஆனா என்ன பண்ணிருக்காரு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஒருமை வார்த்தைகள்ல பேசியிருக்காரு. அவனே இவனேன்ற மாதிரிலாம் பேசியிருக்காருங்க. ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா? அவனே இவனேன்னு பேசியிருக்காரு. சோ கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஆத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்துல நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போய் கலந்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை பேசுகின்ற பொழுது மரியாதைக்குரிய நபர்கள் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்றாரு. நம்ம மரியாதைக்குரிய இளந்தலைவர் யாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மரியாதைக்குரிய இளந்தலைவர் அவர்கள் சட்டமன்றத்துல பாருங்க விஜய என்ன பண்ண போறாரு, இது பேச போற பயங்கரமா பேச போறாரு. ஆனா விஜய பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒருமை வார்த்தைகள் எல்லாம் போட்டு மூஞ்சி எப்படி வச்சிருக்காரு அப்படி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒருமை வார்த்தைகள், அவனே இவனேன்ற மாதிரி ஒருமை வார்த்தைகள். சோ இந்த வார்த்தைகளை பேசியிருக்காரு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். சோ மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு மீன்வளத்துறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறையையே கட்டி காப்பாற்றுகின்ற ஒரு நபர், காப்பாற்றிய ஒரு நபர், அப்பேற்பட்ட ஒரு ஆள், முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு ஆள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பிரதிநிதி இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை ஒருமை வார்த்தைகள் சொல்லி பேசலாமா? இப்ப நீங்க பேசுவீங்களா? இல்ல மற்ற கட்சிக்காரங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒருமையில பேசினா இந்நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விட்டு வச்சிருப்பாங்களா? சொல்லுங்க. பாருங்க 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 அப்படின்ற மாதிரி கூப்பாடு போட்டிருப்பாங்க. பாருங்க 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 இதுதான் மாண்பா, இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப ஒரு அமைச்சராக இருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும். நாம இப்படி பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள், அவர் முதலமைச்சர், அவரை ஒருமை வார்த்தைகளை பேசக்கூடாது என்பது தெரிந்திருக்க வேண்டும். ஆனா என்ன பண்றாரு, அந்த கூட்டத்துல ஒருமை வார்த்தைகளை பேசுறாரு கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்று. சோ இந்த விடயம் தெரிந்ததற்கு பின்பாக தாவேகாவுடைய ஆத்தூர் தொகுதியை சார்ந்த பொறுப்பாளர்கள் என்ன பண்றாங்க, காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எங்களுடைய தலைவரை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒருமையில் பேசிவிட்டார் அப்படின்ற மாதிரி புகார் தெரிவிக்கிறாங்க. சோ இந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது. மொத்தமாக ஒரு 2 செக்ஷன்ல பதிவு பண்றாங்க. பிஎன்எஸ் செக்ஷன் 352 அந்த செக்ஷன்ல பதிவு பண்றாங்க. அதாவது என்னன்னா, அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே பேசுவது அப்படின்ற மாதிரி அந்த செக்ஷன் அடிப்படையில பிஎன்எஸ் 352ல பதிவு பண்றாங்க. அதே மாதிரி பிஎன்எஸ் 353 பிரிவு 2ல ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. அதாவது பொதுமக்கள் மத்தியில வெறுப்புணர்வுகளை தூண்டும் விதமாக பேசுவது, அந்த ஒரு செக்ஷன் அடிப்படையில ஒரு 2 செக்ஷன்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல பதிவு பண்றாங்க. சோ இந்த மாதிரி பதிவு பண்ண உடனேயே நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, பெயில் எடுப்பதற்காக, முன்ஜாமீன் எடுப்பதற்காக நீதிமன்றத்தை நாடுகின்றார். உள்ளபடியே நீங்க பேசின அந்த ஒருமை வார்த்தைகள்ல அறம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதுக்குங்க நீங்க பெயில் கேட்க போறீங்க, முன்ஜாமீன் எதற்காக கேட்க போறீங்க? அப்ப நீங்க பேசுனது தவறு என்று தெரிந்ததுனாலதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, முன்ஜாமீன் கேட்க போறீங்க. அப்ப நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்கிறாங்க. முன்ஜாமீன் கேட்டவனைய நீதிபதி, மாண்புமிகு நீதிபதி இளந்திரையன் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஒரு முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ இருந்திருக்கிறீங்க, அப்ப நீங்க பேசுறீங்க அப்படின்னா அந்த பேச்சுல கண்ணியம் இருக்கணும்.
முதலமைச்சர் என்னதான் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் முதலமைச்சர் தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள். முதலமைச்சரை எப்படி பேசணும் அப்படின்றது ஒரு முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? வேண்டாமா? பேசுகின்ற பொழுது வார்த்தைகள்ல கண்ணியம் கட்டுப்பாடு வேண்டாமா என்பதாக நீதியரசர் இளந்தரையன் அவர்கள் அறிவுரை கூறி இந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து விட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இந்த மாதிரி தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று தெரிந்த உடனேயே நேரடியாக காவல்துறை அதிகாரிகள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அணுகி கைது செய்திருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய தினத்துல நடந்து முடிந்திருக்கின்றது. சோ பாத்துக்கங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய கொத்தூஸ், அந்த இளைய தலைமுறைகளை பார்த்து சொல்றேன், மரியாதைக்குரிய கொத்தூஸ், பார்த்து சூதானமா இருங்க. வார்த்தைகள் விடுகின்ற பொழுது பார்த்து பக்குவமா பேசுங்க. தாராளமா யாரையும் விமர்சனம் செய்வதற்கு நம்ம அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுக்கின்றது. ஆனா அதே வேளையில அவதூறுகளையும் ஒருமை வார்த்தைகளையும் அசிங்கமான வார்த்தைகளும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் உங்களுக்கும் நடக்கக்கூடும். சோ கொத்தூஸ் பார்த்து சூதானமா இருந்துங்க, சரிங்களா? சரி, இந்த மாதிரி கைது செய்யப்பட்ட உடனடியாக கனிமொழி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படியே எதிர்வினை ஆற்றாங்க. இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, தாவேக அரசாங்கம் பழிவாங்கும் படலத்தை முன்னெடுத்துள்ளது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் திரு எக்ஸ்-எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா அவரும் கூட இது பழிவாங்கும் படலம், இதெல்லாம் தப்புன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, திரு கனிமொழி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து கேட்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்களையும் பார்த்து கேட்கிறோம். இதுவே நம்ம முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒருமை வார்த்தைகள்ல இங்க இருக்கின்ற ஆட்கள் பேசியிருந்தாங்க அப்படின்னா திமுகவுடைய தொண்டராக நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. 1000 தான் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரை ஒருவேளை ஒருமையில பேசினாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சும்மா இருப்பீங்களா? அப்ப யாரு செஞ்சாலுமே தவறுங்க. உள்ளபடியே நம்ம முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளபடியே ஒரு கொள்கை நிலைப்பாட்டுல இருந்தார் அப்படின்னா இந்நேரம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அறிவுரை கூறியிருப்பார். வாப்பா, நீ இப்படி பேசலாம் தவறு. 1000 தான் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவர் முதலமைச்சர், அவர் எப்படி நம்ம ஒருமையில பேசலாம்? பேசக்கூடாதுப்பா, இதெல்லாம் தவறுப்பா அப்படின்ற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளபடியே அறத்தோட செயல்படுகின்ற நபராக இருந்திருந்தார் அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கண்டித்திருப்பார். ஆனா செய்யல. அப்ப என்ன அர்த்தம்? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பேச விட்டு சமூகத்துல ஒரு சென்சிட்டிவான ஒரு நிலையை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்குகின்றாரா என்ற கேள்வி எழும்புகின்றது. உண்மைதானே? அவங்க வழக்கு பதிவு பண்ண செக்ஷனை பாருங்க, BNS 352. அதை என்ன சொன்னாங்க? அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே பேசியிருக்கின்றார் என்ற ஒரு செக்ஷன் அடிப்படையில தான் இன்னைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அமைதியை குலைக்கும் நோக்கம்னா என்ன? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எப்படி பார்த்தாலுமே தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் இதை பார்த்து காண்டா இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் எப்பயா நீ எங்க தலைவரை பேச போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? நாங்க அப்படிதான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஷஸ் உண்டாகும் இல்லையா? அப்ப இது சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்ற சூழ்நிலை உருவாக்கும் இல்லையா? அப்ப இதுவே ஒருவேளை களத்திலையும் கூட நீச்சி அடைஞ்சு அப்படின்னா சமூகத்துல பதற்றம் உண்டாகுமா இல்லையா? அப்ப ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் பொறுப்பை உணர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்னாடியே கண்டித்திருக்க வேண்டும். இப்படி பேசாதப்பான்னு சொல்லியிருக்கணும், ஆனா சொல்லல. அப்ப முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய நோக்கம் என்ன? தப்புங்க, ரொம்ப தப்பு. அது மட்டும் கிடையாது. எனக்கு என்னன்னா, நீங்க எப்படி இப்படிலாம் நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க? சில நாட்களுக்கு முன்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம சீமான் அவர்களுக்கு போய் முறவாசல் செஞ்சுட்டு வந்தாரு. சீமான் அவர்கள் என்ன பேசினாரு? சில நாட்களுக்கு முன்பாக என்ன பேசினாரு? இந்த மாதிரி கருணாநிதி அவருடைய பேரை சொல்லி சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஒரு பாட்டு பாடினாரா? கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, அந்த பாட்டை மாத்தி பாடினாரு. யாரு? சீமான் அவர்கள். ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகளை போட்டு பேசினாரு. ஆனா அவருக்கு போய் முறவாசம் செஞ்சுட்டு வந்தாரு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அப்ப நீங்களாம் கொஞ்சமாச்சும் ஒரு மனசாட்சி வேணாமா? என்னுடைய தந்தை கருணாநிதி அவர்களை தவறாக பேசிய சீமான் அவர்களுக்கு போய் முறவாசல் நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களே, இது நியாயமா? அப்படின்ற மாதிரி ஏற்கனவே என்ன பண்ணிருக்கணும், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கவும் இல்ல. அதே வேளையில இப்ப ஆதரவு வேற கொடுத்துருக்கீங்க. அப்ப இதெல்லாம் என்ன வகையான ஒரு அரசியல்? இல்ல நான் தான் தேவையில்லாம உங்களெல்லாம் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைமையில இருக்க நிர்வாகிகள் ஆல்ரெடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ஆபாச பேச்சுகளுக்கே ஆதரவு கொடுத்த ஒரு நபர்கள். அப்ப நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா?
நம்ம தான் வந்து அட்வைஸ் பண்றதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப என்னன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்வ கோளாறு கொத்தடிமைகள் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கங்க. நீங்க வாடு சமூக வலைத்தளங்கள்ல வந்து வாய்க்கு வந்தது கைக்கு வந்ததெல்லாம் எழுதி இருக்கிறாங்க. உள்ளபடியே வந்து அது உங்களுக்கு தான் ஒரு பேக் ஃபயராக மாறும். ஒருவேளை நீங்க உள்ள போனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் வந்து உங்களை காப்பாற்றுவார்களா என்பது கூட மிகப்பெரிய டவுட் தான். சோ பார்த்து சூதானமாக இருந்து கொள்ளுங்கள் குத்தூஸ் அவர்களே என்பதை கூறிக்கொண்டு, அதே வேளையில அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டதை போல் விரைவில் செந்தில் பாலாஜி அவர்களும் கூட கைது செய்யப்படுவார் என்பதாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. சோ அரசியல் களத்துல நொடிக்கு நொடி, தேர்தலுக்கு முன்னாடி தான் நொடிக்கு நொடி பரபரப்பா இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா தேர்தலுக்கு பின்னாடியும் கூட நொடிக்கு நொடி பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. சோ அந்த பரபரப்புக்கு மத்தியில நாம் அரசியல் பேசிக்கொண்டே இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செயல் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.